வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. இந்த 9ஆம் எண் செவ்வாய் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த அளவுக்கு கெடுதல் அப்படிங்கிறது எதுவுமே பண்ணிடாது. இன்னும் சொல்லப்போனால் இது உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். என்ன சார் நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கொஞ்ச நாளாகவே ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கேன் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அது எல்லாமே இந்த இலவச குறிப்பு பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த முதல் 2 வாரங்களில் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரமே நடக்கலை, பண வருவாய் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக 6ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு வருவாய் சேரக்கூடிய வாய்ப்பை இந்த முதல் 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நாளாக, அதிர்ஷ்ட தினங்களாக அமைவதால் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முடிவுகளை நீங்கள் அந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஒரு சில தேதிகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு நன்மை தராத காலகட்டமாகவும் இருக்கும். அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது 8 ஜனவரி 2025 உங்கள் வியாபாரம் சார்ந்த முடிவுகளுக்கும் புதிய துவக்கத்திற்கும் அது முழுமையாக தவிர்த்துக்கோங்க. அந்த தேதியில் எதுவும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு பெரிதாக கை கொடுக்காது. மேலும் உங்களுடைய முயற்சி மீன் உங்களுடைய மனதிற்கும் அது பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். வேறு எந்த தேதி புதிய விஷயங்கள் துவங்குவதற்கான தேதியாக அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இயல்பாகவே அந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்க போகுது. அதுலேயும் 4ஆம் எண்காரர்களுக்கு இந்த 1 ஜனவரி 2025 அந்த முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியை குறிக்கக்கூடிய தேதியாகவே அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக 14th ஜனவரி 2025 இந்த 14ஆம் தேதியுமே உங்களுக்கான பாசிட்டிவான நாள். அதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை துவங்குவதற்கு அல்லது ஒரு நியூ சர்வீஸ் பிஸ்னஸ் ரீதியாக ஆட் பண்ணுவதற்கு அல்லது வியாபாரம் சார்ந்த ஒரு உதவி கேட்பதற்காக ஒருவரை போய் பார்ப்பதற்கு, இது எல்லாமே இந்த 14 நீங்கள் அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் முக்கியமாக இந்த முதல் 2 வாரத்தை பொறுத்த அளவுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எதுலேயும் போய் அதிகப்படியாக பணத்தை முதலீடு பண்ணிடாதீங்க. அதிகமான மெட்டீரியல்ஸை வாங்கி வச்சுட்டு, தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சுட்டு அப்புறமேல் அது வியாபாரம் நடக்கலையே, நம்ம பணம்லாம் அதில் முடங்கிருச்சே அப்படின்னு வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் இந்த ஜனவரி 2025 பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் அல்லது ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன தேவையோ அதுக்குண்டானது மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே பெரிய அளவுக்கு நீங்கள் தப்பிச்சிடலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஒரு உதவி அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன தேதிகளில்
ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா 6ஆம் தேதி, அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் தேதி கூட நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இந்த தேதியில் உங்களுக்கான உதவி கேட்டு நீங்கள் ஒரு பேங்க் போகிறீங்க, அல்லது ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு சப்சிடின்னு சொல்லுவாங்க, சலுகை ஏதாச்சும் எதிர்பார்த்து அதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த தேதியில் துவங்குங்க. அது உங்களுக்கு குயிக்காக ப்ராசஸ் ஆகும். சில நேரங்களில் இதுக்கெல்லாம் விண்ணப்பிக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்ளிகேஷனே ப்ராசஸே ஆகாது, ரொம்ப இழுத்தடிக்கும். பட் நான் சொன்ன இந்த தேதிகளில் செய்யும்போது அது உங்களுக்கு குயிக்காக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு உடனே பலனும் தரும். நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே எண்கணிதத்தில் விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய புதிய வாசலை இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.